ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த நாள் பார்த்திங்கன்னா அங்காரக சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திக்கு முதல்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. ரொம்பவும் விசேஷம் வாய்ந்த இந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்குங்க. இந்த நாளில் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு, இல்லை நோய்கள் தீரணும் அப்படின்னாலும், எதிரிகள் தொல்லை தீரணும் அப்படின்னாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க தீரணும் அப்படிங்கும் பொழுதும், இல்லை உங்களுக்கு எந்த விஷயம் தடைகளாக இருந்துகிட்ருக்கு, சுப காரியங்கள் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி மாலை நேரத்தில், இன்றைக்கி இரவுக்குள்ளே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம், அந்த ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை அத்தனையும் நடக்குங்க. அதில் கலந்துக்க முடிஞ்சவங்க கலந்துக்குங்க, முடியாதவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல, அதாவது வேலையில் இருப்பீங்க, இல்லை வெளியில் இருப்பீங்க, எங்கே இருக்கீங்களோ அந்தந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு விநாயகர் பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை முழு மனதோட கண்ணை மூடி ஒரு நிமிடம் தியானம் செஞ்சுக்கோங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே கண்டிப்பாங்க உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நீங்கள் இன்றைக்கி வேண்டுதல் வைங்க. உடனடியாக உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.